Hi, welcome to the world of web designing. இது வரைக்கும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோஸோடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் ஸ்டைல் ஷீட், தட் இஸ் டு ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் டெவலப்பிங் வெப் பேஜஸ். நம்மளோட வெப் பேஜஸில் நம்ம பேராகிராஃப்ஸ் H1 H2 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். பேராகிராஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஒரு பேராகிராஃப்க்கும் அடுத்த பேராகிராஃப்க்கும் சம் மார்ஜின்ஸ் விட்டுருப்பாங்க, கேப் விட்டுருப்பாங்க. இது எல்லாமே நம்மளே கூட டெம்ப்ளேட்டாக செட் பண்ணிக்கலாம். என்னுடைய பேராகிராஃப் ப்ளூ கலரில் இருக்கணும், அது டிஃபால்ட்டாக ஜஸ்டிஃபைடாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்டுடைய சைஸ் 8ல் இருக்கணும், பார்டர் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக செட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம ஸ்டைல் ஷீட் தான் பார்க்க போகிறோம். It is said to be CSS. CSS means Cascading Style Sheet. Cascading அப்படின்னா எந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபாண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா பாடி டேக்கில் டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃபாண்ட் டேக்கில் கலருங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ராப்பர்ட்டி ஒன்று தான், தட் இஸ் we are going to change the font color, பட் எந்த டேக்ல அது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொசீஜர் மாறும். இட் இஸ் செட் டு பி கேஸ்கடிங். எந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு வேணும், ஹவு இட் ஷுட் பி. என்னோட பார்டர் அப்படின்னு எடுத்தோம்னா அதோடைய வித்து, அதோடைய கலர், அதோடைய சைஸ், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அது மார்ஜின், இந்த திங்லாம் எந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டைல். ஸோ எந்த டேகுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுங்கிறத நான் டெம்ப்ளேட்டாக, தட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸாக ஆல்ரெடி சிஸ்டம்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் இங்கே நம்ம பார்க்க போகிற CSS, தட் இஸ் கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட். இதில் 3 காம்பனண்ட் இருக்குது. அகெயின் எந்த எலமெண்ட்டுக்கு, தட் இஸ் எந்த டேகுக்கு நீங்கள் உங்களுடைய டெம்ப்ளேட்டை மாற்ற போகிறீங்க, அதில் எந்த அட்ரிபியூட் தட் இஸ் எந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, கலரா சைஸா அப்படின்னு பார்க்குறது, அதுக்கு என்ன வேல்யூ செட் பண்ண போகிறீங்க. கலர் எனக்கு ரெட் கலர் வேணும், இல்லை சைஸ் எனக்கு சைஸ் 5 வேணும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, இதுதான் வேல்யூன்னு சொல்கிறது. தென் இது எல்லாமே 3 டைப்ஸில் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்லைன் கேஸ்கடிங். இன்லைன் அப்படின்னா ஒரு டேகுக்கும் தனித்தனியாக நீங்கள் டெம்ப்ளேட்ஸை கொடுத்து அந்தந்த டேக் மட்டும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் இன்டர்னல் கேஸ்கடிங். அதாவது ஒரு வெப்பேஜ்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டேக்ஸ்க்கும் நீங்கள் முன்னாடியே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அந்த டேக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே காமனாக உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம். அதே எக்ஸ்டர்னல் கேஸ்கடிங்கிறது ஓவராலாக எனக்கு என்ன மாதிரி டேக்ஸ்லாம் இருக்குது, அந்த டேக்ஸ்க்கெலாம் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணுங்கிறத ஒரு செப்பரேட் ஃபைலாக எழுதி வச்சுட்டு என்னோடய வெப்சைட்டில் வர எல்லா வெப்பேஜஸ்க்கும் நான் அந்த லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணிடுறது. அப்போனா ஓவரால் வெப்சைட்லேயே என்னுடைய கண்டென்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் கேஸ்கடிங். அதாவது ஒரு வெப்பேஜ்குள்ளே நான் யூஸ் பண்ணுற டேக்ஸ் காமன் ஸ்டைலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எதுவுமே சொல்லாமல் பேராகிராஃப் யூஸ் பண்ணேன்னா இட் இஸ் லெஃப்ட் அலைன்ட் பிளாக் கலர், மார்ஜின் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டே பேராகிராஃப் எல்லாமே ப்ளூ கலரில் வேணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு பார்டர் வேணும்னு சொல்லிட்டேன். அப்போனா நான் யூஸ் பண்ணுற எல்லா பேராகிராஃபும் என்னோடய வெப்பேஜில், ஒரு சிங்கிள் வெப்பேஜில் இருக்கிற எல்லா பேராகிராஃபும் பார்டரோடு இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம் இன்சைட் தி ஹெட் செக்ஷன். ஆல்ரெடி ஹெட் செக்ஷனில் டைட்டிலுங்கிற ஒரு டேக் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா டேக் ஸ்டைலுன்னு பார்க்குறோம். அப்போ ஸ்டைல் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் CSS. அந்த ஸ்டைலுங்கிற டேகுக்குள்ளே நீங்கள் எந்த எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி என்னவா சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் செமிகோலன் யூஸ் பண்ணி செப்பரேட்டர்ஸாக நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக சொல்லணும். எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஒரே எலமெண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணாலும் டெம்ப்ளேட்டை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஹெட், அதில் ஸ்டைல் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ். பாடி, நம்மகிட்ட ஒரே ஒரு பாடி செக்ஷன் தான் இருக்குது. அதுக்கு நான் வந்து பிஜி கலர் செட் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கலர்னு இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் டெம்ப்ளேட்டாக. என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் சொல்லிட்டேன். செமிகோலன் நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கான்செப்ட் தான். இதை செட் பராந்தசிஸ்குள்ளே சொல்லியிருக்கணும். அடுத்தது H2. H2க்கு நான் ஒரு ஐடென்டிஃபையர் கொடுக்குறேன், H-set2ன்ட்டு. இதை வந்து யூசர் டிஃபைன்டு, அதனால எது வேணாலும் கொடுத்துக்கலாம். H2ங்கிறது டேக் நேம், அதில் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற யூசர் டிஃபைன் நேமுக்கு நீங்கள் எது வேணாலும் நேம் கொடுத்துக்கோங்க. செட் பராந்தசிஸ்குள்ளே அது பார்டர் 4 பிக்சலாக வேணும், சாலிடு ப்ளூவாக இருக்கணும், வித் வந்து 75 பிக்சலாக இருக்கணும், கலர் வந்து தட் இஸ் ஃபாண்ட்டோடைய கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்டரும் ப்ளூ, உள்ளே இருக்கிற ஃபாண்ட் கலரும் ப்ளூவாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? தென் பேராகிராஃப் எல்லாமே க்ரீன் கலர் பார்டரோடு இருக்கணும், மார்ஜின் வேணும், பேடிங் வேணும், இப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மார்ஜின்ங்கிறது அந்த பார்டர் லைனுக்கும் வெளியில் உள்ள அந்த பாடி செக்ஷனுடைய இடத்துக்கும் உள்ள ஸ்பேஸ் கேப். அதே பேடிங்கிறது அந்த பார்டர் லைனுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ். ஓகேவா? இங்கே ஃபாண்ட் ஃபேமிலின்னு பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த திங் தான். ஈவந்தோ 3 வேர்ட் காம்பினேஷனாக இருந்தாலும் இங்கே கோட்ஸ் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? சைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லணும். கலர் கோலன், என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு செமிகோலன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இன்பிட்வீன் உள்ளதில் செமிகோலன் மஸ்ட். ஓகேவா? தென் ஹெச்ஆர் ரூலரில் வந்து நான் 2 ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கேன், லைன் 1 லைன் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒரே டேகுக்கு நீங்கள் எத்தனை ஐடென்டிஃபையர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு ஐடென்டிஃபையரும் வேறு ஃபார்மேட்டில் நான் சொல்லியிருக்கேன். லைன் 1 வந்து ரெட் கலர், தட் இஸ் FF, மற்றதெல்லாம் ஜீரோஸ். அப்போ ரெட் கலரில் இருக்கும். ரெட் இல்லாமல் வேற ஒரு கலர் கொடுத்துருக்கிறது லைன் 2. உங்களுக்கு வித்து மார்ஜின் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வித்துங்கிறது அந்த லைனோடைய சைஸை சொல்லும். ஓகேவா? மார்ஜின்ங்கிறது அந்த லைனுக்கு மேலே கீழே சைடில் இருக்கிற ஸ்பேசஸை சொல்லும். ஓகே? தென் இந்த இடத்துல நான் எங்கெல்லாம் லைன் 1 யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் எனக்கு ரெட் கலர் லைன் டிஸ்பிளே ஆகும். எங்கெல்லாம் லைன் 2 யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் வேற ஒரு கலரில் எனக்கு லைன் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்தையும் ஸ்டைல்குள்ளேயும் ஹெட்குள்ளேயும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறேன். எங்கெல்லாம் நான் பேராகிராஃப் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே சாலிட் க்ரீன் கலர் பார்டரோட எனக்கு வேணும், ப்ளூ கலரில் ஃபாண்ட் இருக்கணும், இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். இதுதான் இதோடைய லாஜிக். ஸோ இதோடைய டெமோவை பார்ப்போம். அதோடைய நோட்பேட் இங்கே ஹெட் செக்ஷனுக்குள்ள ஸ்டைலில் நான் ஒரு சில டெம்ப்ளேட்ஸை சொல்லிட்டேன். இங்கே பாடி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நான் அங்கே பிபிடியில் காட்டினது தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல பாடின்னு மட்டும் போட்டால் போதும். அப்போ நான் என்ன கலர் செட் பண்ணியிருக்கேனோ அந்த கலரில் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கு முன்னாடியே பிஜி ரெட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிஜி கலர் கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நார்மல் அட்ரிபியூட்டை நான் இங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தா மேலே இருக்கிற இந்த இன்டர்னல் கான்செப்டுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஓகே, இதே இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த திங் நான் இங்கே சொல்கிறேன். அப்போ ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு வேறு கலர் செட் பண்ணியிருக்கேன். இது இன்டர்னலில் இருக்கிறது, இது இன்லைன் ஸ்டைலில் இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டில் எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும்? ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் இன்லைனில் இருக்கிறதுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிஜி ஒர்க் ஆகலை, பேக்ரவுண்ட் அதாவது இமேஜ் வைக்கிறது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பேக்ரவுண்டுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்குது. நம்ம எதுவுமே சொல்லாமல் பாடின்னு மட்டும் சொல்லியிருந்தோம்னா அப்போ நம்ம இங்கே இன்டர்னலில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த கான்செப்ட் இங்கே நம்மளுக்கு வந்துடும்.
ஓகேவா? தென் H1 பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே இங்கே சொல்லலை. அதனால் அதோடைய டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? பிளாக் கலர். அப்புறம் அதோடைய சைஸ் என்னவோ அந்த சைஸில் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. H2வை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே செக்ஷன் சொல்லியிருக்கேன். சம் ஐடென்டிஃபையர் நேம் H2ன்னு சொல்லிட்டு. அப்போ அது எப்படி இருக்கணும்? ப்ளூ கலரில் பார்டர் வேணும், அப்புறம் ப்ளூ கலரில் ஃபாண்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் பேரா 1ன்னு சொல்கிறது ப்ளூ கலரில் எழுதியிருக்கு, ப்ளூ கலரில் பாக்ஸும் இருக்குது. ஓகேவா? நான் அதுவே எதுவுமே சொல்லலை, ஐடென்டிஃபையர் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும்? டிஃபால்ட்டாக அதோடைய திங் என்னவோ பிளாக் கலரோ அதில் இருக்கும். ஓகேவா? தென் பேரா பி இங்கே நான் என்ன மாதிரி சொல்லியிருக்கணும் அந்த கான்செப்டில் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? தட் இஸ் க்ரீன் கலர் பார்டர் வேணும், அதோடைய கண்டென்ட் ப்ளூ கலரில் வேணும், அதோடைய ஃபாண்ட் எப்படி இருக்கணும், சைஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. எனக்கு வேறு கான்செப்ட் மாற்றணும். இப்போ அதோடைய அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் டிஃபால்ட் அதில் இருக்குது. அப்போ அதோடைய அலைன்மெண்ட் மாற்றணும்னா நான் அதை வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபை அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ ஜஸ்டிஃபை. இதில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஃபாண்ட் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அந்த ஃபாண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் ஹெச்ஆர் ஐடி இஸ் ஈக்குவல் டு லைன் 2 சொல்லியிருக்கோம். அப்போ லைன் 2 கலர் என்னவோ அந்த கலரில் அதோடைய மார்ஜின் வியூவில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம முன்னாடியே மார்ஜின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ மார்ஜினில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100ன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆகும்? எனக்கு 4 சைட்லேயும் ஸ்பேஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆனதுனால சின்னதான மாதிரி தெரியுது, மேலே கீழே இன்க்ரீஸ் ஆனதுனால லைன் கீழே வந்துடுச்சு. ஓகேவா? தென் H2 அகெயின். இப்போ H2வில் என்ன சொல்லியிருக்கேன்னா அதே செக்ஷன் H6 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதுவுமே எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் தான் இருக்குது. அப்போ ஒரு பேஜ்குள்ளேயே நான் மோர் தென் 1 பேராகிராஃபோடைய கான்செப்ட் சேமாகவே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? தென் பேராகிராஃப் நான் ஜஸ்ட்டு பீன் மட்டும் சொல்லியிருந்தேன்னா மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இங்கேயும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சே அலைன் ஈக்குவல் டு ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போனா மேலே எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரியே கீழேயும் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? வித்தவுட் எனி சேஞ்ச். அதே நான் இங்கே சேஞ்ச் பண்ணணும், சம் சேஞ்சஸ் வேறு மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் இங்கே இன்லைன் ஸ்டைல் ஷீட்டும் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் கலரை மட்டும் க்ரீனாக மாற்றிட்டு சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். 23ன்னு இருந்ததை 20ஆக மாற்றிக்கிட்டேன். அண்ட் அலைன்மெண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிட்டேன். அப்போ அது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அப்போ ரிமைனிங் திங் பார்டர்லாம் நான் எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணல. அதனால் பார்டருங்கிறது க்ரீன் கலரில் இருக்கிறது அதே க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேவா? வேறு பார்டருடைய கான்செப்ட் க்ரீன் கலர், அதோடைய மார்ஜின், அதோடைய பேடிங் இதிலெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணலை. ஃபாண்ட் நேம்லலாம் சேஞ்ச் பண்ணல. எதுலேயும் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அதோடைய கலர்லேயும் சைஸ்லேயும் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம். அடுத்தது அகெயின் ஒரு ஹரிசாண்டல் லைன் 2ன்னு சொன்னனால மேலே எப்படி லைன் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரியே இன்னொரு லைன் இருக்குது. அடுத்தது பேராகிராஃப் 3. பேராகிராஃப் 3க்கு நான் எந்த ஒரு ஹெட்டரும் கொடுக்கல, ஐடியும் கொடுக்கல. அதனால் டிஃபால்ட்டாக என்ன பேராகிராஃப் 3யோ அது இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் பேராகிராஃப் பி அதை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா அதோடைய கலர் நேம் மாற்றிருக்கேன் க்ரீன் கலரில், அதோடைய ஃபாண்ட் நேமே மாற்றிருக்கேன். அண்ட் தென் பார்டர் எனக்கு வேண்டான்னு நினச்சிருக்கேன். அதனால் பார்டர் கோலன் 0 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இங்கே பார்டரே டிஸ்பிளே ஆகலை. என்னோட கண்டென்ட் அஸ் யூஷுவல் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதை சொல்லிட்டேன். ஓகேவா? தென் ஹெச்ஆர் ஐடி ஈக்குவல் டு லைன் 1. லைன் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருந்திருக்கேன். ஓகேவா? என்னுடைய திங் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வேணும், வித் 1000 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் லைன் 1 கான்செப்ட். அதை இங்கே நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா லைன் 1 அப்படின்னு மட்டும் சொன்னேன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு கீழே. அதே மேலே
லைன் 1 சொல்லிட்டு அதில் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் சம்திங் கொடுத்துட்டேன். சைஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எனக்கு சைஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரெத் உங்களுக்கு தெரியுது. நோ ஷேட், அதில் கலர் என்ன வேணும், லைட் க்ரீன் வேணும். அப்போ லைட் க்ரீன். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட ஹரிசாண்டல் லைனுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இதோட உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஓவர். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை மேலே கொடுத்துட்டு அதே ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சம் சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் அதையும் நீங்கள் இந்த இடத்துல இன்லைன் ஸ்டைல் ஷீட்டோ இல்லைனா எக்ஸ்டர்னல் அந்த அட்ரிபியூட்டோ யூஸ் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இதோடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம முன்னாடி பார்த்த ஆர்டர்டு லிஸ்ட்டு அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹெட்டுங்கிறதுக்கு லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து லெஸ் தென் எல்டி, தட் இஸ் ஆம்பர்சன்ட் எல்டி, ஆம்பர்சன்ட் ஜிடி இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த திங்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது ஒரு வெப்பேஜ்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற டேகுக்கு காமன் ஸ்டைல் கொடுக்கும். தென் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இங்கே டேகாக யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குள்ளனா ஹெட்டுங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளே. டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ்னு சொல்லிட்டு எலமெண்ட் என்ன மாதிரி மாத்திரமோ அதை கொடுத்துட்றோம். தென் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இங்கே பார்த்த எக்ஸாம்பிள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பழைய கிளாஸோடைய ரீகேப் மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்கேங்கிறத காட்டியிருக்கேன். ஓகேவா? இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ using internal style sheet, now design your timetable. என்னென்ன மாதிரி ஹெட்டர்ஸ்லாம் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இந்த டிடிஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து மேலே இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கொடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த இப்போ டிடி அப்படிங்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஐடென்டிஃபையர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. டிடி அப்படிங்கிறதுல ஐடென்டிஃபையர் 1, ஐடென்டிஃபையர் 2ன்ட்டு. எங்கெல்லாம் ஐடென்டிஃபையர் 1 யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நார்மலாக இருக்கணும் ஃபாண்ட்டு. எங்கெல்லாம் ஐடென்டிஃபையர் 2 யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் போல்டாக இருக்கணும் ஃபாண்ட்டு. எங்கெல்லாம் ஐடென்டிஃபையர் 3 யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ரெட் கலரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் கொடுக்குற ஒர்க்ஸ் ஆன் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்கும். டவுட்ஸ் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் த செஷன். கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.